வணக்கம் and welcome to Apple Box. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்தோனேஷியால ஒரு குட்டி தீவு இருந்தது. ரொம்ப அழகா இருக்கும் அந்த தீவு பார்க்கிறதுக்கு. அந்த தீவுல ஒரு வாலிபனும் இருந்தான். அந்த பையனோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப காலம் குழந்தை இல்லாம இருந்து ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி தான் இந்த பையனே பிறந்திருந்தான். அதனால இந்த பையன் வாலிபன் ஆகும்போது அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வயசாயிடுச்சு. அவங்க அப்பா நோய் படுக்கையிலையும் விழுந்துட்டாரு. இப்போ பள்ளிக்கூட படிப்பு முடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த குடும்பத்தை கவனிச்சுக்க வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது இந்த பையனுக்கு வந்துருச்சு. அதனால அந்த பையன் தன்னோட அப்பா ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்த கடையில போய் வேலைக்கும் சேர்றான். அவங்க அப்பா முன்னாடி எங்க வேலை பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மரக்கடையில. அவருக்கு தச்சு வேலை தெரியும், ஆனா இந்த பையனுக்கு தச்சு வேலையெல்லாம் தெரியாது. எடுபிடி மாதிரி வேலைக்கு சேர்ந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் அதை படிச்சுட்டு இருந்தான். எடுபடியா வேலை பார்க்கறதுனால அவன் வாங்குற அந்த சம்பள பணம் அவங்க குடும்பத்துடைய மருத்துவ செலவுக்கு கூட போதுமானதா இல்லை. ஆனால் இவ்வளோ பிரச்சனை இருந்தப்பவும் அந்த பையன் பார்க்குறதுக்கு சோகமாலாம் இருக்க மாட்டான். ரொம்ப உற்சாகமாக கடைக்கு போவான். தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மர வேலையெல்லாம் கற்றுக்குவான். எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவான். இந்த வேலையிலேயே நம்ம சிறந்து விளங்கணும், சொந்தமாக நமக்குன்னு ஒரு கடை கூட வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவனுடைய கனவாக இருந்தது. இப்படி இருக்கும்போது அந்த பையன் வாழ்ந்துட்டு வந்த அந்த தீவை ஆட்சி செய்துட்டு வந்த மன்னர் ஜென் வாழ்க்கை முறையை பின்பற்றி வாழ ஆரம்பித்தார். இந்த ஜென் வாழ்க்கை முறை அப்படிங்கிறது ரொம்பவே இயற்கை சார்ந்து இருக்கும். நம்ம வாழ்கிற இந்த பூமியை எந்த விதத்திலும் நம்ம அசுத்தப்படுத்தக்கூடாது, நிறைய குப்பைகள் கொட்டக்கூடாது. அதனால எல்லாத்தையுமே ரீசைக்கிள் பண்ணி பயன்படுத்தணும், அதாவது மறுசுழற்சி பண்ணி பயன்படுத்தணும். இதெல்லாம் ஜென் வாழ்க்கை முறையுடைய அடிப்படை கோட்பாடுகள். இந்த கோட்பாடுகளை எல்லாம் ஒரு சில காலம் தான் பின்பற்றி பார்த்த பின்னாடி இதை நம்ம மட்டும் பின்பற்றாம இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் சேர்த்து இதை பின்பற்ற வச்சா இயற்கைக்கு நம்ம செய்யற ஒரு பெரிய கைமாறா இருக்குமே அப்படின்னு நினைச்ச அந்த மன்னர் தன்னுடைய அமைச்சர்கிட்ட கேட்டு அதுக்கு ஒரு ஏற்பாடும் செய்தாரு. அந்த ஏற்பாடின்படி அந்த தீவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படுது. அதாவது நம்ம மன்னர் ஜென் முறையை பின்பற்றி வாழ ஆரம்பிச்சிட்டாரு இல்லையா, அதனால அவருடைய அரண்மனையில இருக்கிற பாத்திரங்கள் எல்லாத்தையும் ஜென் முறைப்படி மாத்த போறாரு. யார் யாருக்கெல்லாம் பாத்திரம் தயாரிக்க தெரியுமோ அவங்கெல்லாம் ஒரு தேநீர் பானை, 6 தேநீர் கோப்பைகள் இதை மட்டும் செஞ்சு எடுத்துட்டு நம்ம மன்னரை வந்து பாருங்க. யார் ஒருத்தருடைய பாத்திரம் ஜென் முறைப்படி அமைஞ்சிருக்கோ அவங்க கிட்ட இருந்து தான் தன்னுடைய அரண்மனைக்கு தேவையான மொத்த பாத்திரத்தையும் மன்னர் வாங்குவாரு. அதனால ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க செய்த அந்த தேநீர் பானை மற்றும் தேநீர் கோப்பைகளோட மன்னரை வந்து சந்திக்கலாம். அதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாமே நாங்க அரண்மனையில செய்திருக்கோம் அப்படின்னு அந்த அறிவிப்புல சொன்னாங்க. அரண்மனை அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும். அது மட்டும் இல்ல, அரசாங்கத்துல வேலை பார்க்குறவங்க வீட்டுக்கும் பாத்திரங்கள் தேவை அப்படின்னா அது பெரிய வியாபாரம் இல்லையா. அதனால எப்படியாவது அந்த வியாபாரம் தனக்கு கிடைச்சிடணும்னு நினைச்ச நிறைய கடைக்காரங்க, நிறைய பானைகள் செய்யறவங்க தேநீர் பானைகளும் தேநீர் கோப்பைகளும் செய்யறதுக்கு தயாராயிட்டாங்க. ஜென் முறைப்படி இருக்கணும், அதே நேரத்துல ஒரு அரசர் பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் களிமண்ணை கொண்டு பாத்திரங்கள் செய்து அதுல நிறைய பூ வேலைப்பாடுகள்லாம் செய்தாங்க. வேறு ஒரு சிலர் மரத்தால தேநீர் கோப்பைகள் செய்துட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு சிலர் பாறைகள்ல இருக்கிற கற்களை எடுத்து அந்த கற்களை செதுக்கி செதுக்கி தேநீர் பானைகளும் கோப்பைகளும் செய்தாங்க. அவங்களுடைய பானைகளை செய்து முடிச்சதும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல நேரா அரண்மனைக்கு போவாங்க. அங்க ஒரு மேசை போடப்பட்டிருக்கும். அந்த மேசையில அவங்க கொண்டு வந்ததெல்லாம் வைப்பாங்க. மன்னர் வந்து பார்வையிடுவாரு. ஆனா அவருக்கு என்னவோ அது எல்லாமே ஏற்கனவே புழக்கத்துல இருந்த பானைகள் மாதிரியே தோணும். புதுசா இந்த மக்கள் எதுவும் அந்த கொள்கையை உணர்ந்துகிட்டு செய்து கொண்டு வந்த மாதிரி அவருக்கு தோணவே தோணாது. அதனால அவருக்கு அங்க இருந்த எந்த தேநீர் பானை கோப்பை மேலையும் ஒரு பெரிய திருப்தி ஏற்படலை. இப்போ இதெல்லாம் மாசக்கணக்கா போயிட்டே இருக்கு. எப்படி மற்றவங்களுக்கெல்லாம் இந்த செய்தி தெரிஞ்சதோ அதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு பையன் பார்த்தோம் இல்லையா, அந்த வாலிபனுக்கும் இந்த செய்தி தெரிய வருது. அட, எவ்வளோ அருமையான வாய்ப்பு இது. இந்த வாய்ப்பை மட்டும் நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம ஏற்கனவே நினைச்ச மாதிரி சொந்தமா ஒரு தொழில் கூட தொடங்கலாமே அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அதே நேரத்துல அவனுக்கு களிமண்ணாலையும் பாத்திரம் செய்ய தெரியாது, கல்லை செதுக்கியும் பாத்திரம் செய்ய தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் மரவேலை மட்டும்தான். சரி, அதனால என்ன, மரத்தாலேயே தேநீர் பானையும் தேநீர் கோப்பையும் செய்திடலாம் அப்படின்னு நினைச்ச அந்த வாலிபன் தன்னோட முதலாளி கிட்ட போய் வீணா போற மரத்துண்டுகள் எல்லாம் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அவனை ஏற இறங்க பார்த்த அந்த முதலாளி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் செஞ்சு கொண்டு போனதையே அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு. நீயோ எடுபடி, நீ செய்ய போறத அவர் எப்படி சரின்னு ஒத்துக்க போறாரு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சிடறாரு. ஆனா அவனோ மனசை தளர விடுறதா இல்ல, தினமும் அந்த முதலாளி கிட்ட போய் எனக்கு ஒரு சின்ன துண்டு மரம் மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருந்தான். இவன் இப்படி தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கிறதுனால ஒரு சில நாட்கள் போனதும் அந்த முதலாளி சொல்றாரு, நம்ம கடைக்கு பின்னாடி ஓட்ட உடசல் எல்லாம் போட்டு வைக்கிற ஒரு இடம் இருக்கு, அதுல உனக்கு ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா அதை வேணா எடுத்து நீ ஏதோ செய்யணும்னு சொன்னியே அதை செஞ்சுக்கோ அப்படின்னு.
இதை கேட்டதும் அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. ரொம்ப ஆர்வமா பின்னாடி போய் அங்க இருந்த ஓட்ட உடசல் எல்லாம் நோண்டி பார்க்கறான். அங்க ரொம்ப சின்ன சின்ன மரத்துண்டுகள் தான் இருக்கே ஒழிய ஒரு தேநீர் பானையோ தேநீர் கோப்பையோ செய்யற அளவுக்கு பெரிய மரத்துண்டு எதுவும் அங்க இல்லை. இருந்தாலும் வேற ஏதாவது கிடைக்காதா அப்படிங்கிற நப்பாசையில அந்த இடத்துலயே நின்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தேடி பார்க்கறான். அந்த சமயத்துல தான் அங்க இருந்த சின்ன சின்ன மூங்கில் துண்டுகள் அவனோட கண்ணில் படுது. அநேகமா வேற எதுக்காவது பயன்படுத்திட்டு அந்த உயரம் காரணமாக வெட்டி வெட்டி போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான சின்ன சின்ன மூங்கில் துண்டுகள் தான் அதெல்லாம். அது எல்லாத்தையும் பார்த்ததும் இவன் மண்டையில ஒரு சின்ன பொறி தட்டுது. அந்த மூங்கில்கள் எல்லாத்தையும் ஒரே அளவு உயரத்துக்கு வெட்டுறான். சின்ன மரத்தகடுகளை வச்சு அதன் அடிப்பகுதியை உருவாக்கி, மூங்கில் குச்சிகளை வளைச்சு கைப்பிடி உருவாக்கி, ஒரு தேநீர் கோப்பை மாதிரி அது எல்லாத்தையும் பண்றான். இப்போ அடுத்ததா அதுலயே இருந்த ஒரு உயரமான மூங்கில் துண்டை எடுத்து ஒரு பானை மாதிரி செய்துட்டு நொறுங்கிய மூங்கில்களையும் சணலையும் வச்சு ஒரு ட்ரே மாதிரியும் பண்றான். அதுல இது எல்லாத்தையும் அழகா எடுத்து வச்சுட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை அரசரையும் போய் சந்திக்கிறான். அன்றைய தினம் அந்த மேசை மேல வைக்கப்பட்டிருந்த எத்தனையோ தேநீர் கோப்பைகள் தேநீர் பானைகளுக்கு நடுவில் இவன் உருவாக்கி கொண்டு வந்திருந்த அந்த மூங்கில் பானைகள் மூங்கில் கோப்பைகள் அந்த ட்ரே அவருடைய மனசை ரொம்பவே கவர்ந்தது. ஏற்கனவே இந்தோனேஷியால மூங்கில்கள் வச்சு நிறைய வீடுகள் கட்டுவாங்க. அந்த மாதிரி வீடு கட்டும்போது சின்ன சின்ன மூங்கில் துண்டுகள் எல்லாம் வீணாதான் போகும். அந்த வீணா போற மூங்கில் துண்டுகள் குப்பையா போச்சே ஒழிய அதை என்ன செய்யலாம் அப்படிங்கிற யோசனை இது வரைக்கும் யாருக்கும் வந்ததில்லை. ஆனா இந்த பையன் உருவாக்கி கொண்டு வந்திருந்த அந்த மூங்கில் கோப்பைகள் அதற்கும் ஒரு தீர்வாக அமைஞ்சது. அப்புறம் என்ன, அந்த மொத்த அரண்மனைக்கும் தேவையான பாத்திரங்களை செய்யற பொறுப்பை இந்த பையன்கிட்ட ஒப்படைச்சு அதுக்கு தேவையான முன்பணத்தையும் அவன்கிட்ட கொடுக்கிறாரு அந்த மன்னர். மனம் தளராம வீணா போன அந்த மூங்கில்களையும் அலட்சியப்படுத்தாம அவன் செய்த முயற்சியால அவனுடைய வாழ்க்கை அவன் எதிர்பார்த்த மாதிரி மாறுச்சு. இன்னைக்கு இந்த கதையில நம்ம பார்த்த இந்த பையனுடைய வாழ்க்கையை மாதிரி தான் நம்மள பலருடைய வாழ்க்கையும் கூட சவால்கள் நிறைஞ்சதா இருக்கு. வறுமையா இருக்கலாம், சரியான நேரத்துல வாய்ப்பு கிடைக்காம இருக்கலாம், மீறி ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அதுக்கு தேவையான வசதிகளோ திறமையோ நம்ம கிட்ட இல்லாம இருக்கலாம். அந்த உடைந்த மூங்கில்கள் மாதிரி மற்றவங்க எல்லாரும் சாதாரணமாக நினைக்கிற அல்லது தூக்கி போட்ட சில பொருள்களே நமக்கு கிடைச்சிருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் அந்த பையன் எப்படி எதிர்மறையான எதன் மேலேயும் தன்னுடைய கவனத்தை செலுத்தாம தன்னுடைய முன்னேற்றத்தை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தானோ, அதற்காக மட்டுமே செயல்பட்டானோ, அது மாதிரியே நம்மளும் மனம் தளராம முன்னேற்றத்துக்காக செயல்படணும். அப்படி செயல்படுவதற்கான மன தைரியத்தையும் கூடிய சீக்கிரத்துல ஒரு நல்ல வாய்ப்பையும் உங்களுக்கு இயற்கையும் இறைவனும் தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோட நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.